இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியில் இணைவோம், திரு அவையில் உயர்வோம் என்கிற ஒரு சிந்தனை கருப்பொருளோடு நாம் இந்த நாளில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். திருப்பலி என்பது மிக உயர்ந்த ஜெபத்தினுடைய அடையாளம் என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிய தருகிறோம். இந்த திருப்பலியானது ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டும் என்று திரு அவை நமக்கு அறிவுறுத்துகிறது. கொண்டாடலாம் என்று நமக்கு திரு அருள் பணியாளர்கள் கொண்டாடினால் நலம் என்று நமக்கு அதை வலியுறுத்தி கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அது அருட்பணியாளர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் உகந்ததாக இருக்கிறது. அதனால் முடிந்தவர்கள் காலையிலே அதிகாலையிலே உங்கள் கோயிலில் ஆலயத்தில் திருப்பலி நடக்கிற போது அதை கண்டு பாவித்து நீங்கள் அந்த திருப்பலியினுடைய நிறைவான ஆசீர்வாதம், கடவுள் அந்த திருப்பலியில் தான் மிகச்சிறந்த கொடைகளை பிள்ளைகளுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறார். பலர் இதை என்னிடத்திலே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த அதிகாலை வேளையில் அந்த திருப்பலியை கண்டு நான் அந்த நாளை துவங்குகிற போது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம், அமைதி, என்னுடைய தொழிலில் வெற்றி கிடைப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று ஆகவே தான் இந்த திருப்பலியை நான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறேன். திருப்பலியை என்னால் காணாமல் இருக்க முடியாது, ஒப்பு கொடுக்காமல் இருக்க முடியாது என்று சொல்லுகிற அநேக நல்ல விசுவாசிகளை நாங்கள் சந்தித்து கொண்டே தான் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த வாய்ப்பை நீங்களும் ஒரு அனுபவமாக கூட பயணித்து பாருங்கள். ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் என்று சொல்லுவாங்க. நீங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளை வைத்து இந்த திருப்பலியிலே பயணித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் முடிந்தவர்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கூட அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அன்புக்குரியவர்களே, இயல் 2 திருப்பலியினுடைய அமைப்பும் அதன் கூறுகளும் என்கிற பகுதியிலிருந்து ஒரு சில தகவல்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஆரத்தி எடுப்பது சரியானது தானா என்பதை ஒரு நாள் சிந்தித்தோம். திருப்பலியை வீட்டில் உட்காந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கலாமா அப்படிங்கிறத சிந்தித்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இந்த திருப்பலியை எப்படி கொண்டாடுவது, அந்த திருப்பலி நேரத்தில் நம்ம எப்படி பங்கெடுப்பது என்பதை. இன்றைக்கு திருப்பலி நேரத்தில் எல்லோரும் அவரவருக்கு உகந்த விதத்திலே அங்கே இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். திருப்பலி என்பது ஆலயத்திற்குள் நடக்க வேண்டிய ஒரு காரியம், ஆலயத்திற்கு வெளியே அல்ல. அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், திருப்பலிக்கு வெளியே நிற்பவர்கள் தயவு செய்து உள்ளே வந்து நில்லுங்கன்னு அழைப்பு விடுக்கிறோம். தனிப்பட்ட விதமாக நாங்கள் யாருக்கும் அதை சொல்வதில்லை. இது பொது அழைப்பாகவே கொடுக்கப்படும். குருவானவருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து யார் ஒருவர் உள்ளே வந்து அமர்ந்து அந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறாரோ அவர்களுக்கு நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கிறது. ஏன் வெளியில் நிற்கக்கூடாது? திருப்பலிக்கு உள்ள இடம் இல்லை, ஒரே கூட்டம், நான் வெளியில் நிற்கிறேன், ஓகே, அது ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் ஆலயத்திற்குள்ளே இடம் இருக்கிறது, ஆனால் நான் வெளியில் கரங்களை கட்டி கொண்டு நாங்கள் அப்படியே நிற்போம், மணிக்கணக்காக நிற்போம் அப்படின்னா நீங்கள் நிற்பதை குறித்து நாங்கள் பெருமைப்பட முடிவதில்லை. நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறீங்களேங்கிற ஒரு கவலை ஒன்று எங்களுக்கு உண்டு. இன்னொன்று, ஆலயத்திற்கு வெளியே நிற்கிறீர்களே என்கிற கவலை எங்களுக்கு உண்டு. காரணம் என்ன, எதற்காக நாங்கள் இதுக்கு வேதனைப்படுகிறோம் என்று சொன்னால், இட் இஸ் நாட் அன் ஆர்டர். இப்போ நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அல்லது உங்கள் விசேஷத்துக்கு வீட்டுக்கு ஆட்களை நீங்கள் அழைக்கிறீங்க. திருவிருந்து கொண்டாட்டத்துக்கு இயேசு அழைப்பதை போல அவர்கள் என்ன செய்யணும்? உங்கள் உறவுகள் உங்களோடு இருந்து நீங்கள் சொல்கிற இடத்துல அவங்க உட்கார்ந்து அவர்கள் செய்ய வேண்டியதை செய்து உங்களோடு நீங்கள் கொடுக்குற உணவை உண்டு அவர் மகிழ்ந்து செல்லுகிற போது தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. என்னையா நீ இங்கே வச்சிருக்கிற, இது என்ன சேரா, இது என்ன சோறா என்று சொல்லி நீங்கள் ஒன்றையும் குறைப்பட்டு கொண்டீர்கள் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் வெளியில் நின்று கொண்டு நான் இங்கேயே நிற்கிறேன், நீ எல்லாம் நடத்து, நான் இங்கேருந்து இப்படி எட்டி பார்த்துட்டு போயிடேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டார் எப்படி சந்தோஷப்படுவார்களா? அல்லது நீங்கள் அப்படி உங்களுக்கு யாராவது செய்தால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா? ஆண்டவர் இருகரம் விரித்து நம்மை அழைக்கிறார். அவர் அன்போடு நமக்கு இந்த திருப்பலியில் இயேசுவே ராஜாவாக வருகிறார். ஒருவர் சொல்லுகிறார், நான் அதற்கு தகுதி இல்லை, அதனால நான் வெளியில் நிற்கிறேன்னு சொல்கிறார். உன்னை தகுதியாக்குவதற்காகத்தான் ஆண்டவர் உள்ளே கூப்பிடுறார். அப்போ நீங்கள் உண்மையாக பாவத்தை அறிக்கை செய்கிற போது ஆண்டவர் சொல்கிறார், என் முதுகுக்கு பின்னால் உன் பாவத்தை தூக்கி எறிகிறேன்னு சொல்கிறார். அப்போ கடவுளுடைய இரக்கத்தை உண்மையாக புரிந்து கொள்கிற பிள்ளைகள் இந்த விதண்டவாதமான பேச்சுக்களை பேசி கொண்டிருக்க மாட்டார்கள். நான் அருகதையற்றவன், நான் இந்த பரிசெயனை போல சதிசெயனை போலெல்லாம் அல்ல, நான் அந்த ஆயக்காரனை போல நான் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் எல்லா நேரமும் அது ஒரு நீதியான ஒரு உரையாடல் அல்ல, ஒரு சிந்தனையும் அல்ல. ஆகவே தான் நீங்கள் ஆலயத்திற்குள்ளே அமர்ந்து ஆண்டவரிடத்தில் மண்டியிட்டு முழந்தாள் படியிட்டு அந்த எல்லைக்குள்ளே நம்ம இருந்து பயணிப்பது, இது ஒரு ஆசீர்வாதமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம்.
ஆகவே இந்த அருமையான வேளையில் இந்த காரியத்தை குறித்து இன்னும் ஆழமாக நம்ம சிந்திக்கிறோம் பாருங்கள். இந்த திருப்பலியினுடைய அந்த வார்த்தை விளக்கம் நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். திருப்பலியில் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்திருப்பது வார்த்தை வழிபாடு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த திருஅவையினுடைய பல்வேறு கூறுகள் என்கிற தலைப்பில் 29வது எண் சொல்லுகிறது, திரு அவையில் வாசிக்கப்படும் திருமறை நூல் வழியாக கடவுளே தம் மக்களோடு பேசுகிறார். நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்திலும் என்னுடைய மக்களுக்கு நான் பிரசங்கத்தை துவங்குகிற போது சொல்லுவேன், இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் 3 வாசகங்கள் வழியாக உங்களோடு பேசுகிறார். இந்த பிசாசு என்ன செய்யுது பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை மனுஷன் விதைக்கப்படாதபடி பார்த்துக்கொள்ளும். அந்த வார்த்தையை வாசிக்கிற போது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெளியில் போயிடும். அந்த எண்ணங்கள் அங்கே இருக்காது. அப்போது விதைக்கப்பட வேண்டிய விதை அந்த இடத்துல விழாதபடி பிசாசு பார்த்து கொள்கிறார். அதனால தான் நிறைய பேருக்கு இந்த திருவழிபாடு ஒரு வெற்று வழிபாடாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஏதோ வரணும், இந்த சாமியார் பார்த்துட்டு வந்தியான்னு கேட்பார். 4 பேர் வந்து பூசைக்கு போகலன்னா எங்கேப்பா போனேன்னு கேட்பாங்க. அப்போ குசலை விசாரிப்பாங்க, நம்ம நல்லா இருக்கோமா இல்லையான்னு. இதெல்லாம் தேவையில்லைப்பா, போயிட்டு வந்துடுவோம். அது ஒரு ரொட்டீன் லைஃப். நான் ஒரு கிறிஸ்தவன் என்கிற ஒரு அடையாளத்தை காட்ட மட்டுமே அல்ல, உண்மையாக நீங்கள் ஆண்டவருக்குள்ளே பயணிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த இறை வார்த்தைகள் வழியாக முதல் வாசகம், 2வது வாசகம், எப்போதுமே முதல் வாசகம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் பழைய ஏற்பாட்டு வாசகம், 2வது வாசகம் புதிய ஏற்பாட்டு வாசகம், 3வது நற்செய்தி வாசகம் வந்து நம்ம நற்செய்தியினுடைய அந்த அடையாள இதிலேருந்து மார்க்கு, மத்தேயு, லூக்கா, யோவானிலிருந்து எடுக்கப்படுகிற வார்த்தைகள். அப்போது இந்த 3 வாசகங்களும் நம்ம கேட்கிற பொழுது அந்த தொடர்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தைகளோடு நம்ம இந்த வார்த்தையை இப்போ கவனிக்கிறோம் பாருங்கள். திருமறை நூல் வழியாகவே கடவுளே நம் மக்களோடு பேசுகிறார். கிறிஸ்துவும் தமது வார்த்தையில் உடனிருந்து நற்செய்தியை அறிவிக்கிறார். அப்போ என்ன செய்யணும் பாருங்கள். ஆகவே இறைவார்த்தை வாசகங்கள் திருவழிபாட்டின் கூறுகளில் மிக இன்றியமையாத இடம் வகிக்கின்றன. இதை முதல்ல நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது இவ்வளோ இன்றியமையாத ஒரு வாசகம் இடம் பிடித்திருக்கிற வாசகங்கள் வாசிக்கப்படுகிற போது நீங்கள் இல்லைன்னா, நீங்கள் அதை முடிச்சு தான் நான் வருவேன் அப்படின்னா, அப்போது அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் இழந்து போகிறீர்கள். பாருங்கள், எனவே அவற்றை எல்லோரும் அந்த வாசிக்கிற போது வணக்கத்துடன் கேட்க வேண்டும். இப்போது நற்செய்தி வாசிக்கிற போது நம்ம வணக்கத்துடன் கேட்க வேண்டும். இன்றைக்கி ஒரு புரிதல் ஒன்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. இதை வாசிப்பதை கேட்பது என்பது ஒரு பொதுவான ஒரு புரிதல். இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குழப்பமான உலகத்துக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் பைபிளை எடுத்து அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கக்கூட பயனற்றவர்களாக, ஒரு பலனற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் இன்றைய நாட்களில் நாங்கள் என்ன செய்கிறோம், நீங்கள் பைபிளை கொண்டுட்டு வந்து அதை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்கிறோம். இது சரியான செயலானா உண்மையாக அது ஒரு சரியான செயலாக இருக்க முடியாது. காரணம், இதை கேட்கத்தான் நமக்கு திருச்சபை அழைப்பு விடுக்கிறது. ஆனால் கண்டிப்பாக நான் யோசிப்பது, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக வைக்கிறேன், நீங்கள் பைபிளை கொண்டுட்டு வந்து அதை வாசித்து அதை பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் காதில் தான் கேட்குறீங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் கண்ணால் ஃபாலோ பண்ணுறீங்க, காதால் நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன நடக்கிறது, ஒருவேளை அதை வாசிக்கிறவர் சரியாக வாசிக்கவில்லை என்றால், சரியாக அந்த வார்த்தை உங்களுக்கு கேட்கவில்லை என்றால், நீங்கள் பார்க்கிற அந்த விவிலியத்தினுடைய பகுதி உங்களுக்கு அந்த வார்த்தையை அடையாளப்படுத்திவிடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வார்த்தையை முன்னாடியெல்லாம் வந்து பைபிள் வாசிக்க நிறைய பேருக்கு தெரியாது, அதனால் வேண்டாம் என்று சொல்லி கேட்க வேண்டும் என்கிற ஒரு அடையாளத்தை நம்ம முன்வைத்தோம். இப்போவும் திருஅவை நமக்கு அதைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. திருவழிபாட்டினுடைய அந்த வாசிக்கிற நேரத்தில் எல்லோரும் வணக்கத்துடன் கேட்க வேண்டும் என்கிற காரியத்தை மீண்டுமாய் வலியுறுத்துகிறோம். நீங்கள் வெறுமனை கேட்காம அதை வந்து ரைட்டாக வாசிக்கிறாரான்னு பார்க்குறதில்ல. இல்லை, நம்ம வந்து அவர் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வாசிக்கிட்டு போகிறதில்ல. இல்லை, அவங்க வாசிக்கிற பொழுது உங்கள் காதுகள் இரண்டும் அந்த குருவானவருடைய வார்த்தை அறிவிக்கிற அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அதில் நீங்கள் உறுதியாக இருந்தால் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நற்செய்தியை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. நான் டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன், என்னால் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, பைபிள் பார்த்தா எனக்கு ஓகே, நான் புரிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் ஒருவேளை இதுக்கு அனுமதிக்கப்படலாம். அது அந்த ஒரு அடிப்படையில் தான் திருநூல் வாசகங்கள் மன்னிக்க வேண்டும், திருநூல் வாசகங்கள் அந்தந்த காலத்து மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி இருந்தாலும் வழிபாட்டு செயலின் ஒரு பகுதியும் இறைவார்த்தையின் உயிருள்ள விளக்க உரையுமாகிய மறையுரை இறைவார்த்தையின் முழுமையான புரிதலையும்
செயல்படுத்தும் ஆற்றலையும் வளர்க்கின்றது. அப்போ இந்த மறையுறை என்பது அதனுடைய ஆழத்திலே நம்ம எடுத்து செல்கிற ஒரு அடிப்படையான காரியமாக இருக்கிறது. அதனால தான் குருவானவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளை, இறைவார்த்தையை கண்டிப்பாக நாங்கள் உடைத்து மக்களுக்கு தர வேண்டும். அதனுடைய ஆழத்திலிருந்து தான் யாரும் மறையுறை வேண்டாம் என்று சொல்லவே முடியாது. குருவானவர் கூட மறையுறை இல்லாமல் சீக்கிரம் பூசையை முடிக்கலாம் சொல்ல முடியாது. ஒரு சிறிய அளவாவது அவங்க என்ன செய்யணும், அந்த வார்த்தையை அவர்களுக்கு பிட்டு கொடுக்க வேண்டும். இது அப்பத்தை மட்டும் பிடுதல் அல்ல, வார்த்தையையும் பிடக்கூடிய ஒரு அனுபவம். ஆகவே இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்தந்த காலத்து மக்கள், திருநூல் வாசகங்கள் அந்தந்த காலத்து மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளும்படி, அந்த மக்களுடைய எளிய உள்ளத்தின்படி தான் இது உணர்த்தப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த திருப்பலி கொண்டாட்டத்தை பற்றி நம்ம புரிந்து கொள்கிற இந்த சிறப்பான வேளையில் இந்த வார்த்தையினுடைய அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்ல திரு அவை நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறது. இந்த வார்த்தை அனுபவம் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்குறோம். 34வது எண்ணில் திருப்பலி கொண்டாட்டம் இயல்பாகவே சமூக பண்பை கொண்டிருப்பதால் திருப்பலியில் அருள் பணியாளருக்கும் திருக்கூட்டத்திற்கும் இடையே நிகழும் உரையாடல்களும் ஆர்ப்பரிப்புகளும் மிகுந்த பொருள் செறிந்தவையாக உள்ளன. அவை சமூக கொண்டாட்டத்தின் வெளி அடையாளங்கள் மட்டுமல்ல, அருட்பணியாளருக்கும் மக்களுக்கும் இடையில் உள்ள ஒன்றிப்பை அவை வளர்த்து செயல்படுத்துகின்றன. அதனால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனாக்க, அருள் பணியாளருடைய வாழ்த்துறைகளுக்கும் மன்றாட்டுகளுக்கும் நம்பிக்கையாளர் எழுப்பும் ஆர்ப்பரிப்புகளும் பதிலுரைகளும் அவர்களுடைய செயல்முறை ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. பாருங்க, நிறைய நேரம் குருவானவர் சொல்வார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாங்கள் இங்கிருந்து பீடத்திலிருந்து பார்ப்போம், நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அந்த வாழ்த்தொலி பதில் வாழ்த்தொலியை சொல்லவே மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. அப்போ என்ன நடக்கிறது, அவர்கள் அந்த திருப்பலியினுடைய மாண்பை இழந்து போகிறார்கள். அவர்கள் அதை முழுமையாய் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. இதுதான் இந்த பகுதி 35வது எண் சொல்லுகிறது. அருள் பணியாளருடைய வாழ்த்துறைகளுக்கும் மன்றாட்டுகளுக்கும் நம்பிக்கையாளர் அங்கே நிற்கொண்டு கொடுக்கிற மக்கள் எழுப்பும் ஆர்ப்பரிப்புகளும் பதில் மொழிகள், அதை தான் ஆர்ப்பரிப்புன்னு சொல்கிறாங்க, சத்தமாக சொல்லுதல், பதிலுரைகளும் அவர்களுடைய செயல்முறை ஈடுபாட்டை வெளிப்படுத்துகின்றன. இணைச்சட்டம் 6:5 முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு எவர் ஒருவர் ஆண்டவரை தொழுது கொள்கிறாரோ அவர்கள் சும்மா இருக்கவே முடியாது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அப்படின்னோனையும் அதற்கு பதில்கள் இவர்கள் சொல்லுவார்கள், சத்தமாக சொல்லுவாங்க. இப்போ உன்னதங்களிலே பாடுகிற போது அது கடவுளை மாட்சிப்படுத்துகிற ஒரு உன்னதமான ஒரு ஜெப முறை. அந்த ஒரு பாடல், அந்த பாடல் ஒலிக்கிற போது நிறைய இடத்துல நாங்கள் பார்த்துருக்குறோம், மக்கள் அப்படியே அமைதியாக இருப்பாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதை நம்ம பாடலைங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இருக்காமல் இருக்கும். இப்போ எங்களுடைய ஆலயத்தில் எல்லாம் நாங்கள் என்ன சொல்லி வச்சுருக்குறோன்னா, ஒரே டியூன், அதாவது நம்ம மாற்றி மாற்றி பாடுவதல்ல, ஒரே டியூன் எல்லோரும் பாடும்படியான அந்த எளிமையான ஒரு வழிமுறையை நீங்கள் பாடகர் குழுவினர் பயன்படுத்த வேண்டும். இது மாதிரி இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் சிங்கிங், மற்ற பாடல்களுக்கு ஓகே, இந்த வழிபாட்டில் வரக்கூடிய சில பாடல்களுக்கு நீங்கள் இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். காரணம் என்ன, எல்லோரும் பாட வேண்டும், எல்லோரும் ஆர்ப்பரித்து சொல்ல வேண்டும். ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, குருவானவருடைய பீடத்திலிருந்து வார்த்தை அப்படியே வருதுங்க. இந்த கூட்டத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் நின்று கொண்டு இருப்பீங்க, நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து நீங்கள் பதில் சொல்லுகிற போது தான் அந்த நபருக்கும் இந்த பீடத்திற்கும் ஒரு கனெக்ஷன் உருவாகுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று பணியாளர் உரைக்கிற போது உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என்று யார் சொல்லுகிறாரோ அவருக்கும் தான் வார்த்தையோட இணைப்பு கிடைக்கிறது, அவருக்கு தான் ஆசீர்வாத இணைப்பும் கிடைக்கும். நான் பேசாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அவருக்கு அந்த இணைப்பு கிடைப்பதில்லை. அதனால தான் அவர்கள் வெறுமையாக வந்து வெறுமையாக செல்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் சோகத்தில் ஏதோ ஒரு கவலையில் வந்து இருக்கலாம், கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு இயலாமல் போகலாம். ஆனால் கடவுள் எல்லாவற்றையும் ஆய்ந்தறிகிறவர். அவர் அந்த சூழலில் இருக்கிற நம்ம பிள்ளைகளை அவர் கனிவுடன் கண்ணோக்குவார். நான் சோம்பேறித்தனத்திலும் நான் அது ஒரு அசட்டை செய்யக்கூடிய நிலையிலும் நான் நின்றால் இந்த திருப்பலியினுடைய மேன்மையை உணராது நிற்கிற பிள்ளைகள் மத்தியிலே கடவுள் என்ன செய்வதில்லை, தன்னுடைய ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர் அழைப்பது இல்லை. பண்டிகளின் முன் முத்தை எரியாதே என்று சொல்லிக் கொடுத்தவர் அவர். நாய்களுக்கு முன்னாடி பரிசுத்தத்தை போடாதேன்னு சொன்னவர். அதனால் நம்ம அந்த மாதிரியான ஒரு மனநிலை நிற்கிற பொழுது கடவுளால் கூட நமக்கு உதவி செய்ய முடியாது. அதனால தான்
நம்ம ஆலயத்திற்குள்ளே வருகிற பொழுது இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்குள்ளே நம்ம பயணித்து நம்ம என்ன செய்யணும்? கடவுளை புகழ்ந்து ஆசீர்வாதங்களை உரிமையாக்கி கொள்வது. ஆசீர்வாதங்களை பிச்சை எடுப்பதல்ல, உரிமையாக்கி கொள்வது. கடவுள் அந்த வார்த்தைகளைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு. ஆகவே இந்த அருமையான வேளையில திருப்பலி என்பது கடவுள் எல்லோருக்கும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நிறைவாய் கொட்டுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் நேரம் இந்த திருப்பலி. அந்த திருப்பலியை நீங்கள் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? நீங்கள் தகுதியான முறையில் அதை ஒப்புக் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக கடவுள் முகம் பார்க்காதவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நிறைவாய் பொழிந்து உங்களை நிறைத்து வழிநடத்துவார். இந்த திருப்பலியினுடைய நிறைவான ஆசீர்வாதத்தை சுவைக்கிற பிள்ளைகள் அமைதியிலும் சமாதானத்திலும் மகிழ்ச்சியிலும் வெற்றியிலும் முன்னேறி செல்வார்கள். இந்த ஆசீர்வாத கிருபை உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இனி வருகிற நாட்களில் இந்த திருப்பலியை நாங்கள் சொல்லுகிற விதமாக பயணித்து பாருங்க. கண்டிப்பாக இந்த திருப்பலி உங்களுக்கு மிகப்பெரிய விடுதலையின் அடையாளமாக இருக்கும். ஆண்டவர் இந்த திருப்பலியில் உங்களை தொட்டு ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் ஒரு திருப்பலியை குறித்த ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.